வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு வந்து ஜூன் 14 வேர்ல்டு பிளட் டோனர் டே, அதாவது இரத்த தான நாள் அப்படின்னு அதை சொல்லலாம். முதலாக கமல்ஹாசன் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறத வந்து நற்பணி இயக்கமா மாத்தினாரு. ரசிகர் நற்பணி மன்றமா இருந்த காலத்திலேயே குருதி கொடை அப்படிங்கிற அந்த இரத்த தானத்தை முதலில் துவங்கி வைத்தவர் நம்மவர் கமல்ஹாசன். அவரை பார்த்து தான் கமல் ரசிகர்கள் ரத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவர் கொடுத்தாரு, அதை பார்த்து நம்மெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உடல் தானம் பண்ணக்கூடிய லெவலுக்கு, ஆர்கன் டொனேஷன், ஹோல் பாடி டொனேஷன்ங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டாரு. சமீபத்தில் அதை கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் வந்து அவர் பேசும்பொழுது, மக்கள் நீதி மையம் சார்பாக நடந்த விழாவில் வந்து இதுவரைய மக்கள் நீதி நம்ம கமல்ஹாசன் நற்பணி இயக்க தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து 4 லட்சம் லிட்டர் பிளட் கொடுத்துருக்காங்க. 4 லட்சம் லிட்டர் பிளட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய விஷயம். 2010லயே அவருடைய நவம்பர் 7 பிறந்த நாளுக்கு பேசும்போது அந்த டிவி ஸ்டேஷன்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுல பேசினார், ஆடிட்டோரியத்துல. அது பேசும்பொழுது நம்ம வந்து ரெடியா யாருக்காவது இப்போ ஒரு ரத்த உதவி தேவை அப்படின்னா இமீடியட்டா ரத்தம் கொடுக்கறதுக்கு 1 லட்சம் பேர் வாலண்டியர்ஸ் ரெடியா இருக்கணும். ஸோ அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ வந்து யாருக்காவது பிளட் தேவை அப்படின்னா அந்த கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அந்த பிளட் விங்குன்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து கேட்டோம்னா இமீடியட்டா அவங்க வந்து பிளட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு 4 லட்சம் லிட்டர் பிளட் கொடுக்கறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த வேர்ல்டு பிளட் டோனர் டே, சேவ் அ லைஃப் கிவ் பிளட் அப்படிங்கிறது தான் அந்த அவங்களோட ஸ்லோகனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சினிமா ரசிகர்கள் கூட்டம் வெறும் விசில் அடிச்சுட்டு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போற கூட்டம் கிடையாது. இது நற்பணி செய்யும் திருக்கூட்டமாக மாற்றியவர் நம்மவர் கமல்ஹாசன். எங்கிட்ட மோதாதே அப்படின்னு ஒரு படம், அது வந்து கமல் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்குமான ஒரு போட்டி மாதிரியா இருக்கும் அந்த படம். அதுல ஒரு டயலாக் வரும், அவங்க வந்து குங்குமச்சிமல் கொடுத்தாங்க, நம்ம ரத்த தானமே பண்றோம்ல அப்படின்னு. காக்கி சட்டை கமல்ஹாசன் ரசிகர் மன்றங்கள் நடத்தும் ரத்த தான முகாம்னு. ஸோ கமல்ஹாசனுடைய மாபெரும் சாதனையே அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவர் வந்து நற்பணி செய்யக்கூடிய ஒரு நல்லவர்களாக மாத்தினது தான் அவருடைய மாபெரும் சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மென் அவர்ஸ் அப்படிங்கிறது, ஹியூமன் அவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண விடக்கூடாது, அதை வந்து நல்ல வகையில செலவு பண்ண வைக்கணும் அப்படின்னு அவர் காட்டின முனைப்புனால தான் கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் இவ்வளவு நற்பணிகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ராஜ்கமல்ல அடுத்த படம் கமல்ஹாசன் அன்பறிவு மாஸ்டர்ஸ், இவங்களோட காம்பினேஷன்ல ஆகஸ்ட் மாசம் படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைய அது வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். அதுக்கான கரெக்டாக என்ன சென்டிமெண்ட்டு என்ன பேஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். அதில் வந்து நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்குனராக உருவாகிறாங்க. இப்போ நேத்திக்கு நடந்த விகடன் விருது வழங்கும் விழாவில் வந்து அமரன் படத்துக்காக பெஸ்ட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபிக்காக அவங்களுக்கு வந்து விருது வழங்கப்பட்டது. அன்பறிவு மாஸ்டர்ஸுக்கு அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வாங்கினாங்க. அதை பார்ப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அது முடிந்த உடனே லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கூலி முடிஞ்ச உடனே கைதி வந்து படம் எடுக்கிறாரு. அந்த கைதி 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமல்ஹாசன் அண்ட் சூர்யா வில் பி பார்ட் ஆஃப் கைதி 2 ஆஸ் விக்ரம் அண்ட் ரோலக்ஸ். அது எல்சியூ தானே, மைட் பி a face off between Delhi and Rolex and Vikram as a mentor. According to unconfirmed reports, team is in talks with Anushka Shetty for a prominent role in the film அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ டெல்லி விசஸ் ரோலக்ஸ், அதில் வந்து ஆண்டவர் வந்து விக்ரமாவே வராரு, ஏஜென்ட் விக்ரமாவே வராரு. அது சுவாரஸ்யமா இருக்கும். ஏஜென்ட் விக்ரம் உள்ள வந்தாலே அந்த எல்சியூ பயங்கர மாசா இருக்கும். சூர்யா ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் மேல பயங்கர கடுப்புல இருக்காங்க. ஒரு சில இது பார்த்தேன், ஒரு சில ட்வீட்ஸ் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் ஆள் தான் போட்டாரு, எல்லாரும் இல்லை. கைதி 2வே எடுக்க வேண்டாம், ஏன்னா எங்கால வச்சு நீங்க இரும்பு கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அமீர் கானை வச்சு போயிட்டீங்க. எங்க படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சது, எங்களுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறதுனால தானே இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா, எங்களுக்கு ரோலக்ஸ் தனியா நீ படமே எடுக்க வேண்டாம், கைதி 2வே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில ட்ரீம் வாரியர்ஸ் வந்து கைதி 2 வந்தால் தான் அவங்க தப்பிக்கவே முடியும். ஏன்னா அவ்வளோ மோசமான நிலைமையில இருக்காங்க. தங்கலான்னு கங்குவான்னு படங்கள்லாம் எடுத்து அவங்கெல்லாம் அந்த ஸ்டூடியோ கிரீனா இருக்கட்டும், அந்த இவரா இருக்கட்டும், ட்ரீம் வாரியர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ஸோ அவங்களோட பொருளாதார நிலைமைக்கு கைதி 2 ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்தாதான் அவங்க தப்பிக்க முடியும். கமல் சாரோட நம்ம ஒரு ரசிகராகவே அவரை பார்க்கும்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்டு.
பல்வேறு துறைகளில் சாதனை பண்ணவர். அப்படி இருக்கும் பொழுது பக்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அந்த வில்லன்கள்ல ஒரு ஆளா நடிச்சிருக்காரு. அவரை வந்து அவரோட ஃபைட் பண்ற சீன் ஒன்று இருக்கு. அதுல வந்து இவருக்கு என்ன நினைச்சிருக்காரு, நம்ம கமல் சாரோட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பார்த்தா அது வேற கெட்டப்ல இருக்காரு கமல் சார். அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த முடியை நல்லா வளர்த்துக்கிட்டு அந்த கெட்டப்ல இருக்காரு. இப்ப போய் நம்ம போட்டோ கேட்க முடியாது, ஏன்னா இந்த போட்டோ எடுத்து நம்ம போட்டோம்னா அது வெளியில லீக் ஆயிடுங்கிறதுனால நம்ம இதை கேட்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்காரு. அந்த ஃபைட் காட்சி எடுத்திருக்காங்க, இவர் கீழே விழுந்திருக்காரு, எல்லாமே ஃபைன் எடுத்தாச்சு. அப்ப மணி சார் சொல்லியிருக்காரு, இவர் அடிபட்டு கீழே விழுந்திருக்காரு, மூஞ்சில எதுவுமே இல்லையே, சாதாரணமா இருக்காரு, இவருக்கு மேக்கப் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கமல் சாருக்கு வந்து ஜப்பானீஸ் மேக்கப் மேனு அவர் எல்லாம் பக்கத்துல இருந்திருக்காரு. அப்ப கமல் சார் வந்து தள்ளுங்க நான் பண்றேன்னு சொல்லி அவர் வந்து மேக்கப் போட்டிருக்காரு. அது பயங்கர ஹாப்பி அவருக்கு. மணி சார் படத்துல கமல் சார் எனக்கு மேக்கப் போடுறாரு. ஈவினிங் போறப்ப இந்தாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ கொடுக்குறாங்க கமல் சார் மேக்கப் போடுற மாதிரி. அது ஒன்னே போதும் எனக்கு. நான் வந்து அல்பத்தனமா சாதாரணமா கேட்டேன், கமல் சார் எனக்கு மேக்கப் போட்டு விடுற போட்டோவே கிடைச்சிருச்சு, இதை விட எனக்கு என்ன வேணும், ஐ ஆம் பிளஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களை கூட நிகழ்ச்சியில் ஆற்றி விடுவார் நம்மவர் அப்படிங்கிறது தான் வரலாறு. பாப்புலர் தெலுங்கு ஸ்டார் நாகார்ஜுனா அவர் வந்து கூலி படத்துல நடிக்கிறாரு. அவர் வந்து பரத்வாஜ் ரங்கனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து இஃப் யூ டேக் விக்ரம் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து லோகேஷ் கனகராஜோட கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. கேரக்டர்ஸ் லைக் ஃபாஃபா, விஜேஎஸ், ஏஜென்ட் டீனா இன் விக்ரம் ஆர் பேங். அப்புறம் கமல் சார் அவருடைய கேரக்டர் ஏஜென்ட் விக்ரம், அதுதான் மேஜர். அதே மாதிரி கூலி படத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, லீவ் அசைடு ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் ஒதுக்குங்கன்ட்டாரு. உபேந்திரா ஃப்ரம் கன்னடா, அமீர் கான் ஃப்ரம் ஹிந்தி, மைசெல்ஃப் ஃப்ரம் தெலுங்கு இஸ் அ பிக் பிளஸ் பாயிண்ட் ஃபார் கூலி. ஃபீட்பேக் ஃப்ரம் நாகார்ஜுனா காரு. அதாவது என்னன்னா, நம்ம ஷௌபீன் ஷஹீரையும் சேர்த்துக்கிட்டோம்னா கேரளாலேருந்து அவர் வர்றாரு. ஸோ இது கேஸ்டிங் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒருத்தரை பிடிச்சி போட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தியேட்டர்ல அடுத்தடுத்து விசில் அடிக்கிற சீன், கூஸ் பம்ஸ் வர சீனா எடுப்பாரு. விக்ரம் எவ்வளவு பிரமாதமா எடுத்திருந்தார். அவர் எடுத்ததுல பெஸ்ட் விக்ரம் தான். விக்ரம் மாதிரி அவரால் திருப்பி எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. லியோலாம் செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியாது. மாஸ்டர்ல வந்து ஃபுல்லா விஜய் சேதுபதி டாமினேஷன்னால விஜய் ரசிகர்கள் நொந்துட்டாங்க, என்னடா இது விஜய் சேதுபதி படமா விஜய் படமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. அது மாஸ் படம்னா அது விக்ரம் தான். கரெக்டான அளவுல அது எல்லாமே கரெக்டா அமைஞ்ச படம். அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ண முடியாது, அமையணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்ச படம் விக்ரம். அந்த மாதிரி இனிமே அவருக்கு படம் அமையுமா, ஒருவேளை கூலி வந்து சூப்பரா இருக்குமா தெரியல, அது வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல் ஹாசன் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம வசந்தன் கோ விஜய் வசந்த், அவர் வந்து கன்னியாகுமரி எம்பியா இருக்கக்கூடியவர் காங்கிரஸ்ல. அவர் ஏன்னா அவங்க அப்பா வந்து எம்பியா இருந்தார், அவர் மறைவுக்கு பிறகு இவர் எம்பியா வந்தார். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினராக தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கமல்ஹாசன் அவர்களை இன்று சென்னையில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவரது கலைப்பணியுடன் சமூக பணியும் சிறக்க வாழ்த்துக்கள்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சும்மா ஜம்முன்னு இருக்காரு ஆண்டவர், ஜகன்னு மின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் கட்சியுடைய செயலாளர் நம்ம ஏஜி மௌரியா அவர்கள், அவர் வந்து பேப்பர் விளம்பரம், தமிழ் முரசு, அந்த மாதிரி நிறைய பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு தமிழ் முரசு தான் கண்ணில் பட்டது. அவங்க ஒரு 1/4 பேஜ் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஒரு கமல்ஹாசனை வாழ்த்தி, அது பிரமாதமா இருந்தது. நிறைய ஏராளமான ரசிகர்கள் போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு திருவிழா கோலமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் தரிசனம். கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு, ஆபீஸ் பேரர்ஸ்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய போட்டோஸ் வரும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணுவோம்.